சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், உங்க பயணம் ரொம்ப பெருசு. பெரிய பதவியில எல்லாம் இருந்து, அதுவும் வேற ஸ்டேட்ல இருந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க ஒரு பெரிய கட்சியில எல்லாம் இணைஞ்சிங்க. இப்ப ஏதோ புதுசா கட்சி தொடங்க போறதெல்லாம் ஒரு பேச்சு அடிப்படுது. அதுக்கு நம்ம அடுத்து வருவோம். ஆனா இப்ப எங்கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க எம்எல்ஏ ஆயிருக்க வேண்டியது, அதுவும் அரவங்குறிச்சி தொகுதியில கண்டிப்பா நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்கன்னு நீங்க ரொம்ப நம்புனீங்க. நாங்களும் நம்பணும் நீங்க சொன்னதுனால. ஏன் ஆகல? என்ன காரணம்? அக்கா, அப்ப நடந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா, நாங்க தோத்ததுக்கு காரணம் அந்த இலக்கட்சி தான்க்கா. ஆமா, கண்டிப்பாக்கா. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். 2009ல 44,000 ஓட்டு வாங்கினோம்க்கா நம்ம பூக்கட்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் அது கிரவுண்ட் மாறிடுச்சு. அதாவது 33%, 43% அந்த ரேஞ்சில இருந்துச்சுங்கக்கா. ஆனா தேர்ட் பார்ட்டி இங்க 16% தான் வாங்குச்சு அந்த தேர்தல்ல. அதாவது நம்ம தேர்ட் பார்ட்டி யார சொல்றோம்னா நம்ம இலக்கட்சி 16 தான் வாங்குது. இந்த இலக்கட்சி இங்க தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு பெரிய கட்சி. ஆமா. அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே அவ்வளவுதான் வாங்குறாங்கன்னா அவங்க கூட கூட்டணி வச்சா நம்ம எவ்வளவு வாங்கணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? இதேதான் கேரளாலயும் நடந்ததுக்கா. அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அங்க நம்ம ஜெயிச்சது காரணம் என்ன? அவங்க கம்மியா வாங்கினாங்க. தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரி இங்க நமக்கு இலக்கட்சி சப்போர்ட் பண்ணலங்கக்கா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி என்ன சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் யாரு வின் பண்ண போறாங்கன்றது இருக்கு. நிச்சயமா. இவங்க ஒழுங்கா வேலை பார்க்காததும் இங்க இவங்க ஒழுங்கா செய்யாததும் தான் முக்கியமான காரணம். அந்த சூரியன் கட்சி ஜெயிச்சது இலக்கட்சி தாங்க முக்கிய காரணம். என்ன சார் சொல்றீங்க? நீங்க தானே கூட்டணியில இருந்தீங்க. ஆமாங்க. ஆனா இவங்க நிறைய வேலை பார்க்கல. இவங்க வேலை பார்த்திருந்தா நம்ம ஈஸியா வந்திருப்போம். இவங்க வேலை பார்க்கல. இப்ப நீங்க மொத்த பிளேமும் என்ன பண்றீங்கன்னா இலக்கட்சி மேல போடுறீங்க. ஆமாங்க. அவங்க கரெக்டான அரசியல் பண்ண தெரியல. கரெக்டா அவங்களுக்கு பண்ண தெரியலக்கா. ஆமா, பண்ணல. ஆமா. சரி சார், இதே நீங்க அப்படியே ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க சொல்லுங்க. அப்படியே நீங்க அப்ப என்ன பேசுன? நம்ம எடப்பாடியார் மாதிரி ஒரு மாமனிதர் யாருமே கிடையாது. ஒரு மாமனிதரை கூப்பிடணும் அப்படின்னு யோசிச்சா முதல்ல நம்ம மைண்டுக்கு வர்றது எடப்பாடியாரை மட்டும் தான் இருப்பாங்க. அவரை மாதிரி ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அவர் வந்தாலே அவர் மேல ஒரு மண் வாசனை பேசுங்க. அவர் ஒரு விவசாயிங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும். அப்படி அவர் வீட்டுக்கு போய் காஃபி எல்லாம் குடிச்சு ரொம்ப நல்ல மனுஷங்க. வீட்டுக்கு போயிருக்கீங்களா? போயிருங்க. போய் காஃபி எல்லாம் குடிச்சுங்க. ரொம்ப நல்ல மனுஷன். எப்படி சொல்றது, ஒரு முதலமைச்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத அவரை பார்த்தாங்க நம்ம கத்துக்கணும். நிறைய பேர் இப்படி ஒருத்தவர் இருப்பாரா, அடுத்தது இவர் தான் வரணும் அப்படின்னு ரொம்ப மக்கள் ரொம்ப ஆதரவா இருக்காங்க. ரொம்ப அவர் மேல அன்பு வச்சிருக்காங்க. மக்கள் மேல இவர் ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இவரை மாதிரி ஒரு மாமனிதரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுக்கா. அவ்வளவு நல்ல மனுஷன். ஆமா. சரி சார், அப்படி நீங்க இன்னும் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? என்ன பேசியிருப்பேன்? இவரை முதலமைச்சரா செலக்ட் பண்ணதோ, முதலமைச்சர் வேட்பாளரா செலக்ட் பண்ணதோ ஒரு இஎம்ஐ மெத்தட்ல தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா, கூவத்தூர்ல நடந்துச்சுல. கூவத்தூர்ல நடந்த பெரிய கூத்துக்கா. அது உங்களுக்கு தெரியாது. கூவத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்க வாங்க, யாருக்கிட்ட அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது இவர் எடுத்து அமௌண்ட்டை கொடுத்தாரு. அதனால இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இவர் பெரிய இது பண்ணி தியாகம் பண்ணி அப்படியா வந்தாரு. புரியுதுங்களா? அப்பெல்லாம் எதுவுமே வரலங்கக்கா. அதாவது ஒரு பச்சை பண்ணாத 10 வருஷமா கையெழுத்து போட்டு எந்த ஒரு கரைபடியாத நானு, அதே மாதிரி ஒரு விவசாயியா இருந்தவன் நானு, எங்க அப்பா கூட போயிட்டு மம்புட்டி புடிச்சு நான் வேலை பார்த்தேன் நானு. என் கை காப்பு காய்ச்சிருக்கு பாருங்க. இல்லையே, காப்பு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். காப்பு காய்ச்சிருந்தது. அப்படியாப்பட்ட என்ன பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் கேக்குறேன். அந்த தற்குறி சாமிக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். முன்னாள் முதலமைச்சர் அக்கா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கக்கா. ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. சும்மா அவரு அந்த மாதிரி அது அந்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அருமையா வழி நடத்துற ஒரு கட்சி. அது இப்ப கட்சி மாதிரியே வச்சிருக்காரு இவரு. அது ஒரு கட்சிய மாதிரியே வச்சிடல இவருக்கு. அது அவர் இதுவே தெரியல. பதவி ஆசை அதிகமா இருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சிறுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்துச்சுக்கா. அது நடந்தப்போ ஒருத்தவர் போயிட்டு ஆஜராகிறாரு, இன்னொருத்தவர் போயிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில போயிட்டு தலைமறைவாகிறாரு. புரியுதுங்களா? தலைமறைவானவர் என்ன பண்றாருன்னா அங்க புடிச்சு கட்சியில சேர்ந்து தேர்தல போட்டிடுறாரு. அவர் யார் தெரியுமா? எடப்பாடி. அப்படி நான் சொல்லலங்கக்கா. அப்படி இருக்கலாம் நீங்க நினைக்கலாம், நான் சொல்லல. இந்த மாதிரி தாங்க இருக்கு. அவர் ஒண்ணுமே இல்ல, சும்மா. ஆனா எந்த யுத்தம் வேணாலும் முடியலாம். உங்க 2 பேருக்கு நடுவுல போயிட்டு இருக்க ஒரு யுத்தம் அது மட்டும் முடியாது போல. இன்னைக்கு ஒரு பேச்சு, நேத்து ஒரு பேச்சு, முன்னா நாள் ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னு எத்தனை வாய்தான் சார்? எனக்கு எங்களுக்கு தேவைன்னா நான் ரொம்ப ஆதரிச்சு பேசுறேன். வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஒழிச்சு கட்டிடுறேன்.
எங்கள்கிட்ட நிறைய இது இருக்கு, வச்சு ஒழிச்சிருக்கோம். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இது நீங்களே சொந்த கருத்தா இல்ல சொந்த வன்மமா கக்குறீங்களா, இல்ல மேல இருந்து இதையும் உங்களுக்கு அசைன்மெண்டா கொடுக்குறாங்களான்றதான் எங்க டவுட். முடிச்சுக்கலாம். சரி, நன்றி. தம்பி, நம்ம கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை நீ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க, வந்து இப்ப பேசிடுங்க எல்லாத்தையுமே. பேசிடணும். அதாவது என்னை நம்பி வர யாருக்குமே நான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ண மாட்டேன். நம்பி வராதவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவேன். நான் நம்பி வந்தால் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த ஸ்பேஸில் இருக்கிற எல்லா பொண்ணுங்ககிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ணது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னை வந்து ரொம்ப மதித்து ரொம்ப இது பண்ணி இந்த ஸ்பேஸ்க்கு என்னை சீஃப் கெஸ்டாலாம் வேறு கூப்பிட்ருக்கீங்க. அதெல்லாம் நான் மறக்கலை. அந்த மாதிரி பண்ணி நான் இந்த மாதிரி ஏன் பண்ணேனுங்கிறது எனக்கு சீரியஸாக தெரியல. நான் நிறையா பிரச்சனையில் இருக்கும் போது இங்கே இந்த இதுலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம தோழர்கள் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து நார்மலாகவே நான் எல்லாருக்கும் போயிட்டு ஹாய் ஹாய்னு மெசேஜ் பண்ணுவேன். ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு திருப்பி நான் ரிப்ளை பண்ணுவேன். அது இது வெளில யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் நான் வந்து அது வேறு ஏதாவது பண்ணி அதை இது பண்ண இருக்கணும், இல்லை பேசி முடிச்சு டெலிட்டாவது பண்ணியிருக்கணும். அது பண்ணாதது என் தப்பு தான். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்கள் என்னை மன்னிக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வேறு இப்போ கல்யாணம் வேறு ஆக போகுது. அதனால இதை நீங்கள் வெளில போட்டு நான் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடாதீங்க. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். சரிப்பா, இப்போ கட்சி பெண்கள்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அண்ணா, எந்த மூஞ்ச வச்சுட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு? இதுல வேற இன்னொரு அக்கா வேற ஏதோ சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசுறாங்க. அவர் தான் வந்து உணர்ந்துட்டாரே, அதான் மன்னிப்பு கேட்டாரே, மன்னிச்சிடலாம் பேசுறாங்க. பாதிக்கப்பட்டது நானுண்ணே. நான் எப்படின்னு அது எப்படின்னு அவ்வளவு ஈஸியா மன்னிக்க முடியும்? அவர் சொல்றாருல்ல, எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை ஆயிடும், என் லைஃபுக்கே வந்து போயிடும், என் லைஃபே போயிடும்னு. அப்ப இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் தெரியலையா? உங்களுக்கு ஃபியூச்சர் தெரியலையா? எனக்கு மட்டும்தான் பண்ணிருக்காருன்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா 20+ பெண்களுக்கு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஒரே மெசேஜ் அப்படியே காப்பி பேஸ்ட். இருங்க, நான் ரிவீல் பண்ணாம நான் விட மாட்டேன். என்ன அனுப்பியிருக்காரு? ஹாய், உங்களை பார்க்கலாமா? நீங்க நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, உங்க வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குமா? ஹாய், குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே, ஹாய் ஹாய் ஹாய்னு இதே மெசேஜை எல்லா பெண்களுக்கும் அனுப்பியிருக்காரு. இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா எப்படின்னா, இப்படி பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து நிஜமாவே ஒரு லவ் தான் பண்றாரு போல, இது காதல் தான் போலன்னு என்ன மாதிரி எத்தனை பெண்கள் வந்து ஏமாந்து இப்படி வாழ்க்கையை சீரழிச்சு நின்றுட்டு இருக்காங்க. நானா இருந்ததுனால பரவாயில்ல. இதுவே சின்ன பெண்கள்லாம் மாட்டிருந்தா என்ன ஆகுது? இதுல வேற கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா பாதுகாப்பு தருவோம், இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. கடைசியில உங்க ஆட்கள்கிட்ட இருந்தே கட்சி பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும்? என்னன்னா இவரு இப்ப மனசுல என்ன பெரிய ரோமியோ நினைப்பா இருக்கு? இல்லம்மா, நீங்க வந்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. பிறகு நான் பண்ண மாட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணும் போதே நீங்க என்ன நம்பி இருந்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். நான் நம்பல, அதனாலதான் நான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணேன். நம்பதால்தான் உங்க போட்டோ நான் கேட்டேன். நீங்க போட்டோ கடைசி வரை எனக்கு அனுப்பவே இல்லை. நீங்க இது என்ன பேச்சு? இது நம்புனா நான் வந்து பண்ணிருக்க மாட்டேன், நம்பல நான் பண்ணேன். அப்ப நம்பிட்டா எல்லாருக்கும் இப்படிதான் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பீங்களா? எனக்கு புரியல. சரி, ஓகே, நான் அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ண மாட்டேன். நீங்க எதா இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்லயே வந்து பேசுங்க. இதுல வேற இவர் வந்து ஜேர்னலிஸ்ட் வேற தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர்லாம் ஜேர்னலிசமா? மூஞ்சிலே அப்படியே ஏதாவது போட்டு அடிக்கலாம் போல இருக்கு. சரி, வன்முறை ஆனா பேசுங்க, ஏதாவது வன்முறை வேண்டாம். இந்த இடத்துல நம்ம என்னப்பா பேச முடியும்? பொண்ணுங்கிட்ட இது பண்ணி வச்சிருக்க. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அதை நினைச்சு பாருங்க. ஃபியூச்சர் இருக்கு தெரியுது இல்லப்பா, இப்ப நீதான்ப்பா கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும். கல்யாணம் ஆக போகுதுன்ற ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேனே, அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு பண்ண மாட்டேன். மனுஷன் நான் அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறேன். நான் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல மட்டும் நான் பேசிக்கிறேன். சரி, மன்னிச்சிருங்க.